இயக்கமும் இயக்க விதிகளும் என்ற பாடப்பகுதியை குறித்து நாம் படிக்கப் போகிறோம் இன்று. இந்த படத்தை பாருங்கள். பின்னால் தெரியக்கூடிய இந்த படத்தில் என்ன செய்கிறார்கள் குழந்தைகள்? அப்படியே வந்து மேலிருந்து கீழே வந்து மீண்டும் மேலே செல்கிறார்கள். இந்த இயக்கம் எத்தகைய இயக்கம்? எத்தகைய இயக்கம்? படத்தில் உள்ள குழந்தைகளின் இயக்கத்தை உற்று நோக்கவும். இத்தகைய இயக்கங்களுக்கு காரணமான விசைகளை குறித்து நீங்கள் சிந்தித்தது உண்டா? என்ன விசை செயல்படுகிறது அதில்? உயரத்திலிருந்து கீழே வருகின்ற குழந்தைகள் மீண்டும் உயரே செல்வதற்கான காரணம் என்ன? அனைத்து இயக்கங்களுக்கும் விசை தேவைதானா? அத்தகைய இயக்கங்களின் பொது பண்புகள் எவை? நாம் ஒரு தேடலை ஆரம்பிப்போம். சமமற்ற புறவிசையும் இயக்கம். வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு விசை சமமற்றதாக இருக்கிறது. அது இயக்கத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் இந்த பகுதியில் படிக்கலாம். இந்த படங்களை கவனியுங்கள். ஒரே பக்கத்திலிருந்து 2 குழந்தைகள் ஒரே திசையில் மேசையை தள்ளுகின்றனர். இரண்டாவது படம் என்ன? 2 குழந்தைகள் எதிர் திசையிலிருந்து சம விசையை பயன்படுத்தி மேஜையை தள்ளுகின்றனர். என்ன செயல்படுத்துகிறார்கள்? சம விசையை செயல்படுத்துகிறார்கள். இந்த படத்திலோ எதிர் திசைகளிலிருந்து 2 நபர்கள் வேறுபட்ட விசையை பயன்படுத்தி மேசையை தள்ளுகின்றனர். இங்கிருந்து தள்ளுகிறவர் ஒரு விசை, இங்கிருந்து தள்ளுகிறவர் மற்றொரு விசை. விசையில் மாறுபாடு உள்ளது. இனி சாதாரணமாக இந்த பள்ளிக்கூடங்களில் மாணவர்களும் சரி பெரியவங்களும் சரி சும்மா ஒரு போட்டியாக என்ன செய்வாங்கன்னா அந்த பஞ்சை பிடிக்கிறது அப்படிம்பாங்க. கையை பிடிச்சி பண்ணுறது. 2 பேரும் செலுத்தக்கூடிய விசை எப்படி இருக்கிறது? சமமாக இருக்கிறது. இதை பாருங்கள். ஒரு அணி வெற்றி பெறும்போது என்ன நிகழ்கிறது? ஒரு அணி 400 நியூட்டன் விசையை செயல்படுத்துகிறது, இன்னொரு அணி 300 நியூட்டன் விசையை செயல்படுத்துகிறது. இவற்றை அடிப்படையாக வைத்து தரப்பட்டுள்ள இந்த அட்டவணையை என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். அட்டவணையை நிரப்புவதற்கு முன்னால் இந்த வீடியோவை பாருங்கள்.
எந்த படங்களிலுள்ள சூழ்நிலைகளில் பொருளில் பயன்படுத்தப்பட்ட மொத்த விசை பூஜ்ஜியமானது? எந்த இடங்களில் எந்த விசைகள் செயல்பட்டதில் உங்களுக்கு அது 0வாக மாறியது? இப்போ இதிலிருந்து நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். திசை மாறி செயல்படக்கூடிய விசை எதிர் மதிப்பை கொண்டதாக இருக்கும். அப்போ அதிலிருந்து 0 கிடைக்கக்கூடியது எது? அப்போது இயக்கம் ஏற்படுகிறதா? 0 ஆகக்கூடிய நேரத்தில் என்ன ஏற்படுவதில்லை? இயக்கம் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் இரண்டு விசைகளும் எவ்வாறு இருக்கின்றன? சமமானதாக இருக்கின்றன. சம விசைகளுக்கு எதிர்மதிப்பு உடைய காரணத்தினால் அவை 0வாக மாறிவிடும். அவற்றுக்கு என்ன இல்லை? இயக்கம் இருப்பது இல்லை. இத்தகைய விசைகள் சமமான விசைகள் எனப்படுகின்றன. இத்தகைய விசைகள் சமமான விசைகள் எனப்படுகின்றன. அதாவது நாம் அந்த விசைகளை கூட்டக்கூடிய நேரத்தில், சேர்க்கக்கூடிய நேரத்தில் 0 கிடைச்சதுன்னா அந்த விசைகளை நம்ம என்ன சொல்லுவோம்? சமமான விசைகள் என கூறுவோம். ஒரு பொருளில் அனுபவப்படுகின்ற மொத்த விசை அல்லது நிகர விசை 0 என்றால் செலுத்தப்பட்ட விசைகள் சமமான விசைகள் எனப்படுகின்றன. இத்தகைய விசைகளுக்கு ஓய்வு நிலைகளில் உள்ள பொருள்களை இயங்க செய்யவோ, ஓய்வு நிலையில் உள்ள பொருள்களை இயங்க செய்யவோ, இயங்குகின்ற பொருள்களை ஓய்வு நிலையை அடைய செய்யவோ இயலாது. இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளில் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நிலையாக இருக்கக்கூடிய பொருளையும் அதுக்கு இயக்கத்தை தர இயலாது. எனில் மொத்த விசை 0 அல்லாத சூழ்நிலைகள் அட்டவணையில் இருந்து கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். 0 அல்லாத சூழ்நிலைகள் இதெல்லாம். இத்தகைய சூழ்நிலைகளில் பொருளுக்கு இயக்கம் ஏற்படுகிறதா? ரெண்டு விசைகள் செயல்படுகின்றன. ஒன்று அதிகமான விசை, ஒன்று குறைந்த விசை. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மொத்த விசையை எடுத்துக்கிட்டால் அது எதாக மாறாது? 0வாக மாறாது. எந்த விசை அதிகமாக இருக்கிறதோ அதன் திசையில் என்ன செய்யும்? இந்த பொருள் நகர ஆரம்பிக்கும். இப்போ அந்த பொருளுக்கு என்ன இருக்கும்? இயக்கம் இருக்கும். இனி ஒரு செயல்பாட்டினை பார்க்கலாம். அந்த செயல்பாட்டை கவனியுங்கள். ஒரு மேஜை மீது என்ன இருக்கிறது? ஒரு மரத்துண்டு வைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய இரு முனைகளிலும் ஒரு கப்பி மாட்டப்பட்டுள்ளது. அந்த கப்பியிலிருந்து இந்த மரத்துண்டை கட்டி கயிறு தொங்க விடப்பட்டுள்ளது. தொங்க விடப்பட்டுள்ள இரு கயிறின் முனையிலும் எடை போடுவதற்கான அமைப்புகள் உள்ளன. அப்போ இந்த தட்டுகளில் முதலில் சமமான எடை வைக்கப்பட்டுள்ளது. மரத்துண்டுகள் என்ன செய்கின்றன? அதே இடத்தில் மரத்துண்டு இருக்கிறது. மரத்துண்டிற்கு எந்த அசைவும் இல்லை, நகரவில்லை, இயக்கம் இல்லை, அதே இடத்தில் இருக்கிறது. மேலே கூறப்பட்ட சூழ்நிலைகளில், அதாவது சமமான எடையை வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இயக்கம் இல்லை. இனி ஏதாவது ஒரு தட்டில் எடை வைக்கப்படுகிறது. எடை அதிகரித்து கொண்டே வரக்கூடிய நேரத்தில் இந்த மரத்துண்டிற்கு ஏதாவது இயக்கம் ஏற்படுமா? ஏற்படும். அதாவது மரத்துண்டு இந்த பக்கம் நம்ம எடையை போடுகிறோம் என்றால், எடை எந்த பக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதியை நோக்கி மரத்துண்டு நகர ஆரம்பிக்கும். மரத்துண்டு நகர ஆரம்பிக்கும். இப்போ மரத்துண்டு எடை அதிகரிக்க அதிகரிக்க நகர்வது மட்டுமல்ல, அதனுடைய வேகமும் அதிகரிக்கும். அடுத்தாக என்ன செய்யும்? வேகமாக இழுத்துக்கொண்டே வந்துவிடும். இனி படிப்படியாக எடையை அதிகரித்தோம், அதனுடைய இயக்கம் வேகம் அதிகரித்தது. அப்படி அது அங்கே வேகமாக வருகிறது.
ஒரு பொருளில் சமமற்ற விசை செலுத்தப்படும் போது ஓய்வு நிலையில் உள்ள பொருளுக்கு இயக்கம் ஏற்படவும், இயக்க நிலையில் உள்ள பொருளின் இயக்க திசைக்கோ வேகத்திற்கோ மாற்றம் ஏற்படவும் செய்கிறது. அந்த இயக்கம் ஏற்படக்கூடிய திசை அல்லது அதனுடைய வேகத்திற்கு என்ன ஏற்படுகிறது? மாற்றம் ஏற்படுகிறது. சமமற்ற விசைகள் இயக்கத்தை ஏற்படுத்தும், அப்படிதானே? சமமற்ற, நம்ம அதை தான் படிக்கிறோம். சமமற்ற வெளிவிசை அல்லது புறவிசை செயல்படக்கூடிய நேரத்தில் இயக்கம் ஏற்படும். இங்கு வினா அது அல்ல. எல்லா சமமற்ற விசைகளுக்கும் இயக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? முடியுமா? பார்ப்போம். இந்த படத்தை பாருங்கள். ஒரு வாகனத்தின் உள்ளே நின்று கொண்டு அந்த வாகனத்தை தள்ளி நீக்க முயன்றால் விளைவு என்னவாக இருக்கும்? நான் ஒரு வாகனம் இருக்குது, அந்த வாகனத்துக்கு உள்ளே நின்று நான் தள்ளுனா அந்த வாகனம் நகருமா? வாகனம் நகராது. அடுத்து நீங்களே செஞ்சு பார்க்கலாம். அது ஒரு ஈஸியான ஒரு செயல்பாடு. நீங்கள் சேரில் தானே உட்காந்துருக்கிறீங்க. சேரில் உட்காந்துருக்கிறீங்கன்னா அந்த காலை தூக்கி மேலே வைங்க. சேருக்கு மேலே அந்த நாற்காலிக்கு மேலே வைங்க. வச்சுட்டு அப்படியே நாற்காலியை தூக்குங்க பார்க்கலாம். கால் கீழே இருக்கக்கூடாது, கால் நாற்காலிக்கு மேலே இருக்கணும். அப்படியே தூக்குங்க பார்க்கலாம். தூக்க முடியுமா? கால் தரையில் வைத்து தூக்கி பாருங்கள், தூக்க முடியும். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? எல்லா சமமற்ற விசைகளுக்கும் பொருளை இயங்க செய்ய முடியாது. இதில் 2 விசையை நம்ம பார்த்தோம். புற விசை ஒன்று, உள்விசை ஒன்று. சமமற்ற உள்விசையாக இருந்தாலும் கூட என்ன செய்ய முடியாது? வாகனத்தை அல்லது நாற்காலியை தூக்கவோ நகர்த்தவோ முடியாது. உள் விசைகளுக்கு பொருள்களை இயங்க செய்ய இயலாது. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. சமமற்ற புறவிசைக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இயக்கத்தை ஏற்படுத்த முடியும் அல்லது இயக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை நிறுத்த முடியும். உள்விசைக்கு என்ன செய்ய முடியாது? பொருளை இயங்க செய்ய முடியாது. இப்போ ஒரு பொருள் இயங்க வேண்டும் என்றால் சமமற்ற வெளி விசை செலுத்தப்பட வேண்டும். வெளியிலிருந்து ஒரு விசையை செலுத்தணும். அதுக்குள்ளே இருந்துட்டு நம்ம விசையை செலுத்தினா என்ன செய்ய முடியாது? நகர்த்த முடியாது. ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு பொருளுக்கு நேர்கோட்டு சீர் இயக்கத்தில் தொடர்வதற்கு சமமற்ற வெளி விசை தேவையா? கலீலியோவினுடைய இந்த உற்று நோக்கல்களை பார்ப்போம். படத்தை பாருங்கள். பளபளப்பான 2 மேற்பரப்புகளை படத்தில் காண்பது போல் சம சாய்வு வருமாறு ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து A என்ற மேற்பரப்பின் வழியாக ஒரு பந்தை உருட்டிவிடவும். பந்து கீழே வரும்போது ஒரு குறிப்பிட்ட வேகத்தை அடையும். மேலிருந்து கீழே வரக்கூடிய இடத்துல வேகம் இருக்கும். முதல்ல இருக்கிறத விட அதிகமான வேகத்தில் வரும். அப்படி வேகமாக வரக்கூடிய அந்த பந்தானது B என்ற உயரத்திற்கு அடுத்த சாய்வு பலகை வழியாக ஏறக்கூடிய நேரத்தில் அந்த உயரத்தில் ஏதாவது மாறுபாடு ஏற்படுகிறதா? இங்கிருந்து அப்படியே வருது. நம்ம சொல்லியிருக்கிறோம் பளபளப்பான பகுதி. இப்போ பளபளப்பான பகுதியானதுனால இங்கே வேகத்தில் வந்து அப்படி வேகமாக நிலை சென்று விடும். இந்த மேற்பரப்பின் சாய்வை குறைத்தால் என்ன நிகழும்? இந்த தளமானது ஒரு உராய்வு தளமாகும். இந்த தளத்தில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருந்து ஸ்கேட் செய்பவர் பயணிக்கிறார். உராய்வு அதிகமான காரணத்தினால் அவர் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து வந்து அங்கு நின்று விட்டார். அவருடைய ஸ்கேட்டிங் சக்கரத்தில் உராய்வு செயல்பட்டது. அதாவது ஒரு வெளிப்புற விசை ஒன்று செயல்பட்டது.
சமமற்ற வெளிப்புற விசை செயல்பட்டது. இனி இந்த தளத்தை ஒரு உராய்வற்ற தளமாக மாற்றலாம். இப்பொழுது இந்த தளம் உராய்வற்ற தளம். இந்த தளத்தில் முதலில் அவர் பயணித்த அதே உயரத்திலிருந்து இப்பொழுது ஸ்கேட் செய்வார். அதே உயரத்திலிருந்து ஸ்கேட் செய்யக்கூடிய நேரத்தில் பாருங்கள், அவர் அந்த இடத்தை விட்டு அப்படியே இயக்கத்திலேயே இருக்கிறார். இனி இதனுடைய சாய்வை அதிகரிப்போம். ஒரே உயரம் ஒரே தொலைவில் அமைந்துள்ள ஒரு சாய்தளம். இது உராய்வற்ற சாய்தளம். இதில் ஸ்கேட் செய்பவர் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து பயணிக்கிறார் என வைத்துக்கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து பயணிக்கிறார். பாருங்கள், மறுபக்கமும் அதே உயரமும் அதே தூரத்திலும் தான் அவர் பயணிக்கிறார். இனி இதன் சாய்வை குறைத்து கொண்டே வருவோம். இப்பொழுது பாருங்கள், அவர் பயணித்த தூரமானது வலப்பக்கம் அதிகரித்துள்ளது. இடப்பக்கம் அதே அளவு தூரத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறார். மீண்டும் சாய்வை குறைத்து பார்ப்போம். சாய்வு குறைக்கப்பட்டுள்ளது. சாய்வு குறைக்க குறைக்க அவர் பயணிக்கும் தூரம் அதிகரிக்கிறது, தொலைவு அதிகரிக்கிறது. இப்பொழுது பாருங்கள், அவர் பயணித்து அவ்வாறே சென்று விட்டார். அப்படியே வரக்கூடிய பந்து அப்படியே போகிறது. அங்கு ஒரு விசை செயல்படவில்லை என்றால் அந்த பந்து என்ன செய்யும்? நேராக போய்கொண்டே இருக்கும். அல்லது இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரோ, நம்ம தான் இயக்கத்தில் போகிறோன்னு வைங்க, ஒரு விசையே செயல்படலை, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். எங்கேயும் என்ன இல்லை, ஸ்டாப் இல்லை, வேறு ஒரு ஸ்டாப்பும் இல்லை. எங்கே நிற்க முடியாது. நம்ம அப்படியே நிற்கணும்னு ட்ரை பண்ணால் கூட முடியாது. இப்போ இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பொருளுக்கு நேர்கோட்டு சீரியக்கத்தில் தொடர்வதற்கு சமமற்ற வெளிவிசை தேவையில்லை. நடந்து போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அங்கே விசை தேவையில்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கலீலியோவினுடைய இந்த உற்று நோக்கல்களின் தொடர்ச்சியாக நியூட்டன் தனது முதல் விதியை கூறினார். இப்போ நியூட்டனுடைய முதல் இயக்க விதி என்ன என்று பார்ப்போம். ஒரு பொருளுக்கு அதன் ஓய்வு நிலைக்கோ இயக்க நிலைக்கோ மாற்றம் ஏற்படுத்துவதற்கு சமமற்ற வெளிவிசை தேவை. புரிஞ்சுக்கிட்டோம்ல? சமமற்ற வெளிவிசை தேவை என்பதை புரிந்து கொண்டோம். அப்படி என்றால் இத்தகைய விசைகளை பயன்படுத்தாமல் இருக்கும் வரை ஒவ்வொரு பொருளும் அதன் ஓய்வு நிலையிலோ அல்லது இயக்க நிலையிலோ தொடரும். அப்படிதானே? இயக்க நிலையில் இருக்கிறது இயக்க நிலையில் இருக்கும், நிலையாக இருக்கிறது நிலையாக இருக்கும். நியூட்டனுடைய முதல் விதியை பார்ப்போம். சமமற்ற ஒரு புறவிசை பயன்படுத்துவது வரை ஒவ்வொரு பொருளும் அதன் ஓய்வு நிலையிலோ நேர்கோட்டு சீர் இயக்கத்திலோ தொடர்கிறது. இதுவே நியூட்டனுடைய முதல் இயக்க விதி. ஓய்வு நிலையையும் இயக்க நிலையையும் பொருள்களின் சில பொதுவான பண்புகளை நியூட்டனின் முதல் இயக்க விதி விளக்குகிறது. சில செயல்பாடுகளின் வாயிலாக நாம் இதை புரிந்து கொள்ளலாம். இந்த செயல்பாடுகளை பார்ப்போம். படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் தண்ணீர் நிரப்பிய ஒரு குப்பியை தடிமனானதும் சொரசொரப்பானதுமான ஒரு காகிதத்தின் மீது வைக்கவும்.
காகிதத்தை ஒரு பக்கமாக வேகமாக இழுக்கவும். என்ன காண்கிறீர்கள் நீங்கள்? காகிதத்தை இழுப்பதற்கு முன்னால் குப்பி ஓய்வு நிலையில் இருந்தது. காகிதத்தை இழுக்கும்போது குப்பியின் மேற்பகுதி ஓய்வு நிலையிலேயே தொடர்கிறது. கீழ்ப்பகுதி இயங்கியது, மேல் பகுதி ஓய்வு நிலையிலேயே தொடர்கிறது. குப்பியின் கீழ்ப்பகுதி இயக்க நிலையை அடைவது காகிதத்திற்கும் குப்பிக்கும் இடையே உள்ள எந்த விசையினால்? உராய்வு விசையினால். பளபளப்பான காகிதத்தை பயன்படுத்தி இந்த ஆய்வை மீண்டும் செய்து பார்க்கலாம். பளபளப்பான காகிதத்தை பயன்படுத்தி இந்த ஆய்வை நடத்தினால் குப்பி என்ன செய்யும்? ஓய்வு நிலையிலேயே தொடர்வதை காணலாம். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு அதன் ஓய்வு நிலையிலேயே தொடர்வதற்கான பண்பை, அதாவது ஓய்வு நிலைக்கு மாற்றம் வருத்துவதற்கான திறன் இன்மை ஓய்வு நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. திறன் இன்மை ஓய்வு நிலைமம் என அழைக்கப்படுகிறது. இப்போ இயங்கிக் கொண்டு இருக்கும் பொருள்களுக்கு இத்தகைய பண்புகள் இருக்குமா? இருக்கும். மேற்குறிப்பிட்ட செயல்பாட்டினை பயன்படுத்திய குப்பியை சொரசொரப்பானதும் தடிமன் கூடியதுமான ஒரு காகிதத்தின் மேல் வைத்து காகிதத்தை மெதுவாக இழுத்து கொண்டே குப்பியை இயக்க நிலைக்கு கொண்டு வரவும். படிப்படியாக வேகத்தை அதிகரித்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட வேகம் வந்ததும் திடீரென நிறுத்தவும். என்ன செய்ய வேண்டும்? சிறிது சிறிதாக இழுத்து கொண்டே வந்து அந்த வேகத்தை அதிகரித்து கொண்டே வந்து திடீரென்று என்ன செய்கிறோம்? அப்படி அந்த வேகத்தை குறைத்து விடுகிறோம். என்ன நிகழும்? காகிதத்தை இழுப்பதை நிறுத்துவதற்கு முன்னர் குப்பி இயக்க நிலையில் இருந்தது. நிறுத்துவதற்கு முன்னால் இயக்க நிலையில் தானே இருந்தது. காகிதத்தை இழுப்பதை நிறுத்தும் போது குப்பியின் மேற்பகுதி இயக்க நிலையிலேயே தொடர்கின்ற பண்பினை காட்டுகிறது. மேல் பகுதி இயக்கத்தில் இருக்கும். குப்பியின் கீழ்ப்பகுதி ஓய்வு நிலையை அடைவது உராய்வு விசையின் காரணமாக. அடிப்பகுதி இயங்காமல் அப்படி ஸ்டாப் ஆயஸ். என்ன காரணம்? உராய்வு விசை அதற்கு காரணம். குப்பியின் கீழ்ப்பகுதி ஓய்வு நிலை அடைவது உராய்வு விசையின் காரணமாக. இனி இந்த ஆய்வை பளபளப்பான ஒரு காகிதத்தை பயன்படுத்தி செய்து பார்ப்போம். பளபளப்பான ஒரு காகிதத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்தால் குப்பி மொத்தமாக இயங்கிக் கொண்டிருப்பதை காணலாம். குப்பி முழுவதுமாக இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்பண்பினையே இயக்க நிலைமம் என அழைக்கிறோம். இந்த பண்பு தான் என்னது? இயக்க நிலைமம். இனி தரப்பட்டுள்ள சூழ்நிலைகளை கவனியுங்கள். சில கேரம் காய்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கவும். ஒரு ஸ்ட்ரைக்கரை பயன்படுத்தி அடிப்பகுதியில் உள்ள காயை அடித்து திறக்க வைக்கும். வேற எங்கேயும் போடக்கூடாது. அடியில் இருக்கிற காயினை மட்டும் என்ன செய்ய வேண்டும்? அடித்து தெறிக்க வேண்டும். என்ன காண்கிறீர்கள்? அந்த காயின் என்ன செய்தது? அந்த காயின், அடிப்பட்ட காயின் மட்டும் வேகமாக சென்றது. ஏனைய காயின்கள்லாம் அப்படி அதே இடத்துல இருக்கிறது. இனி இந்த வீடியோவை பாருங்கள். ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பேருந்தை திடீரென நிறுத்தும் போதும் நிற்கும் பேருந்து திடீரென இயங்கும் போதும் நடைபெறும் நிகழ்வுகள் அந்த வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளன. சீட் பெல்ட் அணியாத
பயணிகளுக்கு ஏற்படும் விபத்துக்கள் அதிதீவிரமாகின்றன. இது ஒரு சூழ்நிலைகளை தந்திருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளும் கூட. ஓய்வு நிலைமத்தையும் இயக்க நிலைமத்தையும் பொதுவாக நாம் நிலைமம் என்றே கூறுவோம். இயக்க நிலைமமும் ஓய்வு நிலைமமும் சேர்ந்து நம்ம எப்படி கூறுவோம்? நிலைமம் என்றே கூறுவோம். இனி நாம் நிலைமம் என்று கூறினோம் என்றால் அதில் என்னவெல்லாம் இருக்கும்? இயக்க நிலைமமும் இருக்கும், ஓய்வு நிலைமமும் இருக்கும். இது ரெண்டு பொதுவான பெயர் நிலைமம். ஒரு பொருளுக்கு அதன் ஓய்வு நிலைக்கோ இயக்க நிலைக்கோ தன்னிச்சையாக மாற இயலாத தன்மையை என்ன என்று கூறுவோம்? நிலைமம் என்று கூறுவோம். ஒரு பொருளுக்கு அதன் ஓய்வு நிலைக்கோ இயக்க நிலைக்கோ தன்னிச்சையாக மாற இயலாத தன்மையை நிலைமம் என அழைப்போம். இந்த ஓய்வு நிலைமம் இயக்க நிலைமம் இதற்கு அதிக எடுத்துக்காட்டுகளை எழுதி இந்த அட்டவணையை நீங்கள் முழுமையாக்கி வர வேண்டும் அடுத்த வகுப்பில். இனி இந்த நிலைமத்தில் நிறை ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்பதை பார்ப்போம். நிறையும் நிலைமமும். சரக்குகள் ஏற்றிய வாகனங்கள் வேகத்தை குறைக்காமல் வளைவில் திரும்பும்போது விபத்திற்கு உள்ளாகின்றன. காரணம் என்ன? தார் நிரம்பிய ஒரு பீப்பாயை உருட்டி நீக்குவது காலியான தார் பீப்பாயை உருட்டி நீக்குவதை விட ஈஸியா கஷ்டமா? எந்த தார் டப்பாவை உருட்டுவது ஈஸி, நகர்த்துவது ஈஸி? காலியானது. அப்படி என்றால் என்ன தெரிகிறது இதிலிருந்து? எதற்கு நிலைமம் அதிகம்? நிறை அதிகமானது இருக்கு. இப்போ நிலைமம் குறைவானது எது? நிறை குறைவானது. ஒரு பொருளின் நிறை கூடுவதை பொறுத்து அதன் நிலைமம் கூடுகிறது. ஒரு பொருளின் நிலைமம் அதன் நிறையை சார்ந்துள்ளது. நிறை அதிகரிப்பதற்கேற்ப நிலைமமும் அதிகரிக்கும். அதுக்கு ஒரு வினா கேட்கலாமா உங்கள்கிட்ட? டென்னிஸ் பாலும் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் பந்தையும் பார்த்துருப்பீங்க. ஒரு டென்னிஸ் பந்தனுடைய நிறை 58.5 கிராம். ஒரு கிரிக்கெட் பந்தின் நிறை 163 கிராம். கிரிக்கெட் மட்டையை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு இந்த 2 பந்துகளையும் அடித்து நீக்க வேண்டும். இதில் எந்த பந்தை அடித்து நீக்குவதற்கு அதிகமான விசை செயல்படுத்த வேண்டும்? இதற்கு நிலைமம் அதிகமானது எது? அதை அடித்து தெரிப்பிக்கிறதுக்கு, அடித்து மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதிகமான விசையை செயல்படுத்த வேண்டும். அப்படி என்றால் கிரிக்கெட் பந்திற்கு அதிக விசையை அளிக்க வேண்டும். இதனுடன் தொடர்புடைய சில வினாக்களை பார்ப்போம். அவை உங்களுக்கு வீட்டு பாடமாக தரப்படுகிறது. இந்த படங்களை பாருங்கள். தரப்பட்டுள்ள படங்களை கவனித்து கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதவும். என்ன வினா? அட்டையை திடீரென தெரிக்க செய்யும் போது நாணயத்திற்கு நேரிடுவது என்ன? இவ்வாறு நடைபெற்றது என்றால் அதற்குரிய காரணம் என்னவாக இருக்கும்? பி. இந்த சிறப்பியல்பு எந்த விதியுடன் தொடர்புடையது? சி.
இச்சிறப்பியல்புகளுக்கு நிறையுடன் உள்ள தொடர்பு என்ன? இரண்டாவது வினா, மேஜையின் மீது ஓய்வு நிலையில் உள்ள ஒரு புத்தகத்தில் செலுத்தப்படுகின்ற சமமான விசைகள் எவை? உங்களது அறிவியல் குறிப்பேட்டில் இவற்றுக்கான விடையை எழுதி அடுத்த வகுப்பில் வரவும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.